திசையில் இருப்பவர்களுக்கு ஷோல்டர் பெயின் வருவதற்கும் செஸ்ட் பெயின் வருவதற்கும் சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா அந்த இடத்தை பார்ப்பதனால். அது மட்டுமல்ல, கேத்துவனுடைய பிரச்சனை, ராகுவனுடைய பிரச்சனை எப்போ இருந்தாலுமே ஒரு நிலையற்ற தன்மையை மனசுக்குள்ளே கொடுத்துட்டே இருப்பான். இந்த ஒரு வருஷம் முழுசும் கொஞ்சம் எப்போ ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்னா செப்டம்பருக்கு மேலே ரிலீஃப் கிடைக்கும். இன்னும் குருவனுடைய பார்வை இருக்குது. அதுவுமே திரும்பி செவ்வாய் சேர்ற போது கொஞ்சம் இக்கட்டான சூழ்நிலைகள் வரும். இதையெல்லாம் நாம் சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை நமக்கு நம்முடைய குலதெய்வ இஷ்டதெய்வ வழிபாடு தான் சார் கொடுக்கணும். அதை நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கணும். இந்த இன்னல்கள் சிக்கலிலிருந்து நாம் தேர்வதற்கு குலதெய்வ இஷ்டதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியமாக அமைந்திருக்கிறது. 4ஆம் வீட்டிற்கு சனி வர்றதுனால ஆஞ்சநேயர் உபாசனை, ஆஞ்சநேயர் வழிபாடு, ராமலக்ஷ்மண ஆஞ்சநேயரோடு சேர்ந்து ஆஞ்சநேயரை வழிபடுவது மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியது. எதுவுமே இல்லை நமக்கு பிடிக்கிறதோ பிடிக்கலையோ ஆஞ்சநேயருக்கு ஒரு வெத்தலை காப்பு சாத்திவார். ஒரு